गं गणपतये नमः। ओं सं सरस्वत्यै नमः। ओं गं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामय मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 82வது ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ விதிஜ்ஞாயை நமஹா. ஓம் ஸ்ரீ விதிஜ்ஞாயை நமஹா. விதிகளை நன்றாக தெரிந்தவள். எல்லா விதிகளையும் இறைவன் தான் உருவாக்குறார். விதி என்றாலே இறைவன். இங்க வர்ணாசிரம விதாயின்னே நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்கின்ற போல வேதத்திலையும் இதே வியாக்கியானம் தான். வர்ணாசிரமங்களை உருவாக்கி அந்த வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான நியமங்களையும் ஸ்ருதி ஸ்மிருதி அனுத்தமாயை நமஹா. ஸ்ருதியும் ஸ்மிருதியையும் பரிபாலனம் செய்யக்கூடியவள், அப்படியே சிரசா அதை செய்து காட்டக்கூடியவள் தேவி அப்படிங்கிறதான அர்த்தத்தை தான் அதில் சொல்கிறார். அப்பேற்பட்டதான ஒரு புண்ணிய நாமம் ஓம் ஸ்ரீ விதிஜ்ஞாயை நமஹா. இந்த ஸ்லோகத்துக்குரியதான பலஸ்ருதி ஜலத்தில் நடக்கும் சக்தி பெறுவதற்கு ஜலஸ்தம்பனம். இதற்கு முன்னாடி ஸ்தோத்திரத்தில் அக்னிஸ்தம்பனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போ ஜலஸ்தம்பனம் அப்படிங்கிறதான ஒரு வித்தை. இதெல்லாம் பிரயோக மந்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. சங்கல்பம் ஜலோபரி சுக சஞ்சாரார்த்தம் த்வி அசீதி ஸ்தோத்திரம் ஜபேது. ஜலோபரி சுக சஞ்சாரார்த்தம் த்வி அசீதி ஸ்தோத்திரம் ஜபேது. பகவத்பாதர் அம்பாளுடைய திருவுருவத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கங்களையாக வர்ணித்து வருகிறார். அந்த அழகை பார்த்து ரசிக்கிறார். அவருடைய தியான யோகாதிகள் பலவிதமான தத்துவபோதங்களும் அவருக்கு அதிலிருந்து கிடைக்கிறது. அதுபோலவே அனைத்து பக்த ஜனங்களும் அம்பாளுடைய இந்த திருவுருவத்தை, இந்த திவ்யமான சரீரத்தை யாரெல்லாம் தியானம் செய்து உற்று பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவத்பாதர் அடைந்ததான அந்த ஞான சித்தி அல்லது அந்த சுக சித்தி என்பதனுடைய ஏதோ ஒரு சின்ன போர்ஷனாவதும் நமக்கு கிடைக்கும், தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான ஒரு அந்தரார்த்தம் இது உள்ளே இருக்கிறது. அப்படி வரிசையாக ஸ்தனபாகத்திலிருந்து இப்போ மத்திய பாகத்தை விட்டு நம்ம சக்தி கூடத்துக்கு வந்திருக்கோம். கழுத்துக்கு அப்புறமா மார்பாகம், ஸ்தனங்கள், அதன் பிறகு ரோமாவலி, அந்த வயிறு பக்கம் எல்லாம் வர்ணிச்சு மணிபூர சக்கரங்கிறதான தொப்பல் கொடி நாபிபத்மத்தை வர்ணித்த பிறகு, இடுப்பை வர்ணித்த பிறகு இப்போ நேரம் இங்கே ஜம்ப் பண்ண போறாரு தெரியுமோ, ஊரு துடைகள். ஊரு சாரு தவோரு கனமத்னதோ சித்த சோரௌரமாயா அப்படின்னு நாராயணியத்திலையும் பகவானுடைய அந்த பாதாதி கேசம் கேசாதிபாதம் வர்ணனையில் வருது. எதற்காக இந்த ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு கவிஞர்களும் வர்ணிக்கிறார்கள் என்றால், இவைகளெல்லாம் நமக்கு சாதா மனிதனுக்கு இந்த இறந்து போகக்கூடியதான நாசமடையக்கூடியதான இந்த உடம்புக்கு கவச்ச ரூபமாக மாறப்படுகிறது. இப்போ சுப்பிரமணிய கவச்சம் இருக்கு, துர்கா கவச்சம் இருக்கு, காயத்ரி கவச்சம் இருக்கு, எல்லா தெய்வங்களுடைய ஒரு கவச்சம் உண்டு. கவச்சம் என்றால் நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடியதான ஒரு ஷீல்டு, ஒரு ஆரா. இது சூக்ஷ்ம வடிவமாக இருக்கும். ஒரு குழந்தைய பிளசண்டா அப்படிங்கிறது அந்த கர்ப்பப்பை எப்படி தாங்குகிறதோ அதுபோலவே மனிதர்களுக்கு வரக்கூடியதான துன்பங்கள், இடையூறுகள், இவைகளிலிருந்தெல்லாம் அவங்களை காப்பாற்றுவதற்காக இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதா அந்த கிரேஸ், இந்த இறைவனுடைய அனுகிரகம் என்பது நமக்கு கவச்சமாக மாறப்படும் ஷீல்டு. அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. அதனால்தான் நாம திவ்ய சரீரம் இருக்கக்கூடியதான திவ்யஸ்வரூபியான பரமேஸ்வரியை எந்த தெய்வமானாலும் பரவாயில்லை, அந்த தெய்வங்களுடைய திருவுருவத்தில் இருக்கக்கூடியதான அங்கங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து அதுக்கும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான அங்கங்களையும் நாம் சேர்க்கை பண்ணினோமானா, ரெண்டுமே சேர்ந்து சம்யோஜிதம் பண்ணினோமானா, சம்பந்தத்தை உருவாக்கினோமானா, அம்பாளுடைய உடம்பு அம்பாள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறார்களோ அதுபோலவே நம்மளுடைய சரீரத்தையும் நமக்கும் அம்பாளுக்கும் எல்லாருக்குமே 3 சரீரம் தான். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பரசரீரம். பரசரீரத்துக்கு காரண சரீரம் என்றதான ஒரு பெரும் உண்டு.
மந்திரங்களுக்கும் அது மாதிரியே ஸ்தூல மந்திரம், சூக்ஷ்ம மந்திரம், பரமந்திரம் அப்படின்னு மந்திரங்களுக்கும் உண்டு. அதே மாதிரி யந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் உண்டு. மந்திரம், யந்திரம் மூன்றுக்குமே மும்மூன்று சரீரங்கள் இருக்கு உலகத்தில். உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாவர ஜங்கமங்கள் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கும் மும்மூணு சரீரங்கள் உண்டு. ஆகவே நம்மளுடைய இந்த உடம்பை கட்டி காப்பாற்றுவதற்காக, அதுக்கு சக்தியை கொடுப்பதற்காக நாம் பெரிய பெரிய கவச்ச மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமானால் பீஜாட்சர மந்திரம், சித்தி, நிஷ்டை, யோகம் எல்லாம் வேணும். அது குருமுகத்திலிருந்து ஆசீர்வாத ரூபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கவசம் என்பது பல மகர்ஷிகள், மகான்கள், அரக்கர்கள், தேவர்கள் எல்லாம் பல வருஷங்களாக தபம் பண்ணி இறைவனிடம் இருந்து ஒரு குறிப்பிட்டதான அஸ்திர சஸ்திரங்களை வாங்கிக் கொள்வது போல அவருக்கு இருக்கக்கூடியதான, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான கவச்சம் போன்றது. அது பல மந்திரங்களும் கவச்ச சுரூபம் நமக்கு. ஆகவே அந்த மந்திரங்கள் எல்லாம் உச்சாரணம் செய்வதற்கு பலவிதமான அனுஷ்டான ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டும். அது இல்லை என்றால் அந்த மந்திரங்களுக்குரியதான தேவதைகள் தே மே பேக்ஃபயர். இறைவனுக்கு இருக்கக்கூடியதான கருணை, கிருபை, பொறுமை இறைவனை சுற்றி இருக்கக்கூடியதான அங்க தெய்வங்களுக்கும் சகாங்க தெய்வங்களுக்கெல்லாம் கிடையாது. அவ பொட்டுன்னு போட்டுற ஒரு அடி, அந்த அடி நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆகவே இறைவன் ஆக்ட் பண்ண வேண்டாம். இறைவனுடைய சிம்பந்திகள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. அதனால மந்திரங்களை ஏதாவது மிஸ்பெல் பண்ணவோ, அதை உச்சாரணத்தில் தப்பு ஏதாவது நடக்கவோ செஞ்சா அதனால ஆபத்து ஏற்படும், விபத்து ஏற்படும். நல்லதுக்கு புறப்பட்டு ஏதோ கட்டதாக மாட்டிக்கும். அப்புறம் இருக்கிறவாளையெல்லாம் குத்து நில வேண்டியது, இறைவனையும் சேர்த்து குத்து நில வேண்டியது. செஞ்சது தப்பு. சாதா மனிதர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இறைவனுடைய இந்த திருவுருவத்தை உற்று பார்த்தாலே போதும். ஒவ்வொரு அங்கங்களையும் பார்க்க வேண்டும். முன்றைய காலங்களில் எல்லாம் கோவில்ல அன்னைக்கெல்லாம் இன்னைக்கும் இந்த தீபாராதனை, ஆரத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கா. என்ன அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி லைட் எல்லாம் போட்டு கிடையாது. இருந்தாலும் போடக்கூடாது. கர்ப்பப்பைக்குள்ள, கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள, அது போலவே இறைவன் வாசம் செய்யக்கூடியதான கர்ப்ப கிரகத்துக்குள்ள, சாங்டம் சாங்டோரம் சொல்றாலும் இங்கிலீஷ்ல இருக்கு, அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள திருவிளக்கிலிருந்து வரக்கூடியதான பிரகாசத்தை தவிர்த்து வேற எந்த விதமான பிரகாசம் உள்ள நுழையக்கூடாது. இட் வில் பேக் ஃபயர். இன்னைக்கு நிறைய கோவில்களில் சைதன்யம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரிசிட்டி லைட் தான். ரொம்ப அதிகமாக லைட்டு போட்டிருக்கிறதுனால தான் அது டைலூட் ஆகிறது. ஏன்னா ஒரு லைட்டு இன்னொரு லைட்டுடைய மேட்டு தானே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மெட்டு தானே, ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு தானே. அதே இனத்தை சேர்ந்தவர்களிடம் அவருக்கு ஆசை உருவாகிறது, அன்பு உருவாகிறது, அவங்களோட சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடியதான ஒரு மனப்பான்மை உருவாகிறது. நாயும் நாயும், ஆனை யானை, புலி புலி, மனிதன் மனிதன். இதுதானே உலகத்திற்குதான சிஸ்டம், இதுதானே அனுஷ்டானம். ஆகவே கோவிலிருந்து வரக்கூடியதான இந்த சத்கணங்கள்னு பேர் இருக்கு. விளக்கு ஏற்றோமானா அதுலேருந்து வரக்கூடியது கணங்கள். கணம் அப்படின்னா சின்ன 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 ஸ்பாட், சைத்தன்ய முத்துக்கள் எல்லாம். அது என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லைட்டு அப்படிங்கிறதான டியூப் லைட்டு, அப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த கேமரா லைட்டு இதெல்லாம் போட்டுருக்கிறதால அந்த லைட்டில் மர்ஜாய் போயிடும். அது ரெண்டும் சேர்ந்து இழந்து போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம போய் நிற்கிற நேரத்தில் ஒன்றும் கிடைக்காது. அதனால முன்னைய காலத்தில் கோவில் இருந்ததான சைதன்யமும் சக்தியும் எல்லாம் இந்த காலத்தில் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைக்காம போகிறதுக்குள்ள முக்கியமான காரணம் இதுதான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்று இன்னொன்று இணைந்திருப்பது போல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாம் அம்பாளுடைய இந்த திருவுருவத்தை தியானம் செய்கின்ற பொழுது நமக்கு பீஜாட்சர மந்திரத்தை இனிஷியேட் பண்ணி தரத்துக்கு, இல்லைன்னா அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி நம்மளோட நேர முகத்தோட முகம் சேர்ந்து உட்கார்ந்து உபதேசம் பண்ணி தரத்துக்கு குருவே கிடைக்காம போகலாம். அந்த நேரத்தில் நமக்கு இறைவனுடைய அருள் எப்படி உண்டாகும்? இறைவனுடைய திருமந்திரங்களை சொல்லவும், இறைவனுடைய திருமேனியை மேலிருந்து கீழிருந்து பார்க்கவும் செஞ்சோம். ஆனால் நமக்கு நம்மளுடைய பூர்ண சரீரத்தையும் இந்த கவச்ச மந்திரம் சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அம்பாளுடைய அந்த கிரேஸ் அப்படிங்கிறத அனுகிரகம் நம்மளை காப்பாற்றும். ஸோ முன்னாடி சொன்ன வந்ததுன்னா அந்த ஒவ்வொரு கோவில்கள் எல்லாம் முன்னாடி எதுக்கு இந்த ஆரத்தி அப்படின்னு காட்டுற வழக்கம் உண்டு. ஒரு விளக்கு எடுத்து அதில் காலிலேருந்து தலை வரைக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் முதல்ல இதய பத்மத்தில் இந்த விளக்கு காட்ட வேண்டும். அந்த விளக்கை இதயபத்தில் காட்டின விளக்கு நேர உச்சந்தலைக்கு ஏற வேண்டும், சகசிரார பத்மத்துக்கு. அப்புறமா அங்கிருந்து திரும்பியும் இதய பத்மத்துக்குள்ள வர வேண்டும். இந்த இதய பத்மத்திலிருந்து வரதுக்கு பாதங்கள் வரைக்கும் வர வேண்டும். பாதங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு அங்கங்களையாக காமிச்சு கொடுப்பார். அப்போ இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு நிற்கக்கூடியதான பக்த ஜனங்கள் எல்லாம் அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களையும் பிரத்யங்கங்களையும் நம் கண் முன்னாடி பார்க்க முடியும். இதுதான் ஆரத்தியினுடைய சம்பிரதாயமே. இப்போ வள்ளி கவசத்தை போடுறேன், சொர்ண கவசத்தை போடுறேன், இரும்பு கவசத்தை போடுறேன் அப்படின்னு அந்த கோவிலில் போனால் விக்கிரகத்தை ஒன்றும் பார்க்க முடியாது. பாதத்தில் 2000 கிலோ பூவை கொண்டு போட்டு வச்சிருப்பார். பாதத்தை கண் முன்னாடி பார்க்கணும். பாதத்தில் பூவை போட்டு நறுக்கக்கூடாது. பாதத்துக்கு கீழே தான் பூ இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆகும், இல்லைன்னா ஒரு கமர்ஷியலைஸ்ட் ஆகும். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு கடன் அது பண்ணினா ஏதோ அப்படி கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. யூ ஆர் ஜஸ்ட் சிம்பிளி வேஸ்டிங்
டைம், எஃபர்ட், மணி எல்லாமே. எது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணா தான் அதுக்கு பயன் கிடைக்கும் அல்லவா? இட்லி பண்ண போறேன் அப்படின்ட்டு தோசை ஆட்டமா பண்ணி வச்சா இட்லி ஆகாது. ரெண்டுக்கும் மாவு ஒன்று தான். ஸோ நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் ரெண்டும் சேர்ந்தா போல இருந்தால் தான் அதனுடைய பரிபூர்ணமான பலனை நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறதான தத்துவத்தை நாம் உணர வேண்டும். உலகத்தில் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டாம், கொஞ்சம் விஷயங்கள் கற்றுண்டா போதும். அதில் மாஸ்டர் ஆயிட்டோமானா அதனால் நமக்கு பயனுண்டாகும். உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் என்னோட குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி நடக்கலாம். ஆவாரம் டயத்துக்கு காலத்துக்கு உபயோகம் இருக்க மாட்டான். நம்மளுடைய ஓன் குழந்தைகள் இருந்தால் அதிகாரமாக அடித்து சொல்ல முடியும். நமக்கு அதிகாரம் உண்டு. என்ன காப்பாத்துறா, என்ன ஒரு மருத்துவமனை கூட்டிட்டு போ, இல்லை ஒரு ஒரு விசேஷத்துக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போ, இல்லை சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. உலகத்தில் எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகளா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல முடியுமா? அதை கேட்பாளா? மாட்டான். ஸோ தத்துவத்தினுடைய அர்த்த சகிதம் நாம் கத்துண்டோமானா தான் அதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் உண்டாகும். ஆகவே பகவத்பாதர் அம்பாளினுடைய தொடைகளையும் முழங்கால்களையும் வர்ணிக்கிறார். ஊரு அப்படிங்கிறது தொடை. ஓரு அந்த தொடைக்கு கீழே இருக்கக்கூடியதான கணங்கால். அதுக்கு மேலே இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்றது முட்டி. இந்த பாகத்தை தான் பகவத்பாதர் வர்ணிக்க போகிறார். வர்ணிக்கிற நேரத்தில் ஜலஸ்தம்பம் சொல்லி இருக்காருங்க ஏற்கனவே இதனுடைய பலன். அப்ப ஜலசம்பந்தமான விஷயமாக இருக்க வேண்டும். ஜபிக்க வேண்டியதான வழிமுறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை 1000 தரம் ஜபம் செய்தால், ஜபம் செய்து சித்தி அடையக்கூடியதான பக்தர்களுக்கு ஜலஸ்தம்பனம் அப்படிங்கிறதான நீருக்கு மேல நடக்கக்கூடியதான சக்தி, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம அந்த ஜலத்து வழியாவே நடந்து போகக்கூடியதான ஒரு சக்தி. அதுபோலவே தேவைக்கு மேலான மழை பொழியறது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணக்கூடியதான சக்தி ஜலஸ்தம்பனம் செய்யறது. எப்படி நாம் அக்னியை தடைச்சு நிறுத்த முடியுமோ அதுபோலவே ஜலத்தையும் தடைச்சு நிறுத்தக்கூடியதான ஒரு திறமை, ஒரு சக்தி கிடைக்கக்கூடியதான அந்த பலனை உருவாக்கக்கூடியதான மந்திரம் தான் இந்த ஸ்லோகம். நிவேத்தியம் திராட்சை, அப்புறமா தேன், மது அம்பாளுக்காக நிவேத்தியம் செய்ய வேண்டும். இதுக்குரியதான சக்கரம் ஷட்கோண சக்கரம். ஷட்கோண சக்கரம் அப்படின்னா 6 கோணங்கள் இருக்கக்கூடியதான நட்சத்திரம் போன்றதான சக்கரம். சக்கரத்துக்கு நட்ட நடுவே ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்கள். அப்புறமா இந்த ஷட்கோணத்தினுடைய மேல் பாகம் இருக்கு, முதல் கோணம், அதுல தும், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறதா கோணத்துல லம், அதுக்கு அடுத்ததாக மம், அதுக்கப்புறம் சம், அதுக்கப்புறம் திரும்பியும் சம், அதுக்கப்புறம் ஹம் அப்படிங்கிறதான இந்த பீஜாட்சர மந்திரங்களை அந்த 6 கோணங்களுக்குள்ளேயும் நடுவே ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தையும் எழுதி இந்த ஷட்சக்கரத்துக்கு மேல திருவிளக்கு ஏற்றி வைத்து அம்பாளை தியான யோகாதிகள் பண்ணி பஞ்சோபச்சார பூஜைகளை செய்து அப்புறமா இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சித்தி அடையும்படியாக அமைந்து வந்தால் அவர்களுக்கு ஜலஸ்தம்பம் செய்யக்கூடியதான சக்தி ஏற்படும். இது போலவே ஜலத்துக்கு மேல ஃப்ளோட் பண்ணுவா. இப்போ நமக்கெல்லாம் ரீசெண்டாக தெரிஞ்ச கதையில மகாபாரதத்துல துரியோதனன் ஜலஸ்தம்பம் தான் செய்தான். அந்த பஞ்சபாண்டவாரிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக, தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஜலஸ்தம்பம் செய்தார். ஜலஸ்தம்பம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வித்தை. அது மாதிரி ஜலத்துக்கு மேல ஃப்ளோட் பண்றது, அப்படியே கீழே முங்கி போகாம மேலேயே முகந்து கொள்றதான ஒரு சக்தி, அப்படியே முதக்கிறது மேல. இதெல்லாம் ஜலஸ்தம்ப வித்தைகள். இந்த வித்தை கத்துண்டா ரொம்ப நல்ல பயன் உண்டு. இதனால ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட படலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவர்த்தாபியாம் பத்யுஹு பிரணதி கடினாபியாம் கிரிசுதே விதிக்னே ஜானுபியாம் விபுத கரிகும்ப துவயமபி. கவீந்திராணாம் சுண்டான் கனககதலி காண்டபடலி உமாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவர்த்தாபியாம் பத்யுஹு பிரணதி கடினாபியாம் கிரிசுதே விதிக்னே ஜானுபியாம் விபுத கரிகும்பத்வயமபி. கரீந்திராணாம், கரி அப்படின்றால் யானைகள். யானைகள் எப்பேற்பட்ட யானைகள்? இந்திரனுக்கு சமமான யானைகள், ஐராவதம் போன்றதான பெரிய கஜ வீரர்கள். ஆகவே கரீந்திராணாம் சுண்டான், கஜசிரேஷ்டர்களான யானைகளுடைய தும்பிக்கைகள், துதிக்கை. கனககதலி காண்டபடலீம், கனககதலி அப்படின்னா, கதலி அப்படின்னா வாழை, கனகம் அப்படின்னா சொர்ணம். கனககதலி அப்படின்னா சொர்ணத்தினால உருவாக்கினா போன்றதான வாழை மரங்கள்
அதனுடைய ஆகிருதி எப்படி இருக்கிறதோ அது போலவே கஜவீரர்களுடைய துதிக்கையினுடைய ஆகிருதி எப்படி இருக்கோ அப்படி இருக்கு உன்னுடைய உபாபியாம் ஊருபியாம் 2 தொடைகளும். உபயமபிநிர்ஜித்யா, அந்த ரெண்டையும் நீ ஜெயித்து விட்டாய். யானையினுடைய துதிக்கையுடைய அழகும் அல்லது வாழையினுடைய அழகையும் அதிகரிக்கக்கூடியதான, அதை விட அதிகமாக அழகாக இருக்கிறதான திருமேனியை நான் இப்பொழுது பார்க்கிறேன். பவதி சுவருத்தாபியாம், உன்னுடைய சோபனமாக இருக்கக்கூடியதான இந்த ஆகிருதி அல்லது இந்த உடம்பினுடைய வடிவு. பத்யுகு பிரணதி கடீன் அபியாம், இதுல தொடைக்கு கீழே முட்டி இருக்கு. அந்த முட்டி ரொம்ப மார்த்தவமாக இருக்கிற மாதிரி எனக்கு படுறதம்மா, ப்ரொட்ரூடிங்காக இருக்குது. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்னு எனக்கு தோன்றது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அனாட்டமி படி நம்முடைய உடம்பினுடைய அமைப்பு இந்த தொடைகள் தான் ரொம்ப உதவுகிறது. நம்மளுடைய உடம்பினுடைய பலவிதமான பாரத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தொடை ரொம்ப முக்கியம். தொடை எலும்பு, தொடையில் இருக்கக்கூடியதான சதை ரொம்ப உதவுகிறது. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணுமானா தொடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தொடை ஜெனரலாகவே ஆண்களானாலும் பெண்களானாலும் எல்லாருக்குமே பெருசாகத்தான் இருக்கும். அதிக மசில்ஸ் இருக்கக்கூடியதான இடம் அது. நம்மளுடைய உடம்பினுடைய மொத்தம் வெயிட்டையும் ஃபர்ஸ்ட் தாங்கிக்கிறது இந்த இடுப்புக்கு பக்கத்தில் வரக்கூடியதான இந்த தொடைகள் தான். அந்த தொடையினுடைய வெயிட்டும் இந்த உடம்பினுடைய மொத்தம் வெயிட்டும் எங்கே போய் சேர்றது? முட்டியில தான் இருக்கு. முட்டிக்கு கீழே கணங்கால் வருது, அதுக்கப்புறம் பாதம் வரப்போகிறது. அப்போ இந்த முட்டி தாங்கக்கூடியதான சக்தி. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்மளுடைய முட்டியை, தொடைய, கைகால்கள் எல்லாம் பலப்படுத்தி வச்சுக்கலாம் அல்லவா? ஸ்போர்ட்ஸ்ல உத்தமமான பதிவர்தர்களுக்கு இந்த முட்டிக்கு எப்படி பலம் வருது அப்படிங்கிறதான சத்தியத்தை தான் பகவத் பாதர் இங்க எடுத்து சொல்ல போகிறார். பதிவதைகளையும் பதிவதை சுகாசனையிலும் சுகாசனையா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரி தன்னுடைய கணவனான பரமேஸ்வரன் எப்பொழுதெல்லாம் தன் கண்முன்னாடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அம்பாள் பகவானுக்கு பிரணாமம் நமஸ்காரத்தை செய்கிறாள். 3 அங்கம் 5 அங்கம் போட்டுதான் ஸ்திரீகளுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். சாஷ்டாங்கமாக 8 அங்கம் படும்படியாக நமஸ்காரம் அவர்களுக்கு கிடையாது. காரணம் என்னன்னா 5 தத்துவங்கள் பூமியில படக்கூடாது. ஒன்று பெண்களுடைய ஸ்தனம் படக்கூடாது, பிராமணன் உட்கார்ந்து இருக்கிறதான பூஜா நேரங்களில் உட்காரத்த அவனுடைய ஆசனம் படக்கூடாது, சங்கு பூமியில படக்கூடாது. இப்படிலாம் நியமங்கள் இருக்கு, எது படலாம் எது படக்கூடாது அப்படின்னு. ஆகவே பெண்கள் 2 கரங்களையும் நெற்றிக்கு நேர வைத்துக்கொண்டு குனிஞ்சு நமஸ்காரத்தை செய்வார்கள். அப்பொழுது அந்த முட்டிக்கு தான் பயங்கரமான பலம், ஃபோர்ஸ் கிடைக்கிறது. நமஸ்காரம் பண்ணி 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 பண்ணியே முட்டி பலமாயிடுது. எக்ஸசைஸ். இப்போ தேவி மகாத்மத்தில் 11வது அத்தியாயம் நிற்கிறேன். பராசக்திக்கு 32 நமஸ்காரத்துக்கு மேல் நமஸ்காரம் விதிமுறைகள் மந்திர வடிவத்தில் இருக்கு. அந்த ஸ்லோகம் ஜபம் பண்ண வேண்டியது, நமஸ்காரத்தை செய்ய வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், யா தேவி சர்வபூதேஷு வித்யா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ, ஒரு நமஸ்காரம். அடுத்து, யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா பக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ, ஒரு நமஸ்காரம். திரும்பவும், யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ, இன்னொரு நமஸ்காரம். இப்படி 32 மேற்பட்டதான நமஸ்காரங்களை இந்த பகவதி சேவையின் அப்படிங்கிறதான அம்பாள் கூறியதான முக்கியமான மந்திர தந்திர யந்திரங்கள் 3ம் சேர்ந்துதான் இந்த பகவதி சேவை. அந்த பூஜைகள் எல்லாம் அம்பாளை பிரீதிப்படுத்துவதற்காக இந்த ஸ்தோத்திர மந்திரங்களை ஜபம் பண்ணி சாஷ்டாங்க பிரணாமம் ஆண்களும், பஞ்சங்கம் அல்லது திரியங்கமான நமஸ்காரம் ஸ்திரீ ஜனங்களும் பண்ணி 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 முட்டிக்கும் நெத்திக்கும் ரொம்ப சக்தி வாழ்ந்ததாக அமையப்படும். இது பதிவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு மகத்தத்துவம். பெண்களுக்கு முட்டி ரொம்ப பலமாக இருக்க வேண்டும். பல காரணங்களும் உண்டு அதுக்கு. பெண்களுடைய உடம்பு இந்த முட்டிக்கு மேலே ரொம்ப அதிகமாக பெருசாக இருக்கும். ஆண்களை மாதிரி கிடையாது அவங்களுடைய அமைப்பு. இடுப்பு, வயது, தொடையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பட்டக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த எல்லா வெயிட்டும் இறங்காத எங்கே இருப்ப முட்டியில். இப்போ முட்டி பலமாக இல்லாமல் போனால் அவங்களால நிற்கவோ நடக்கவோ ஓடவோ பண்ண முடியாது. பரிபாலனம் ஊரு அப்படின்னா தொடை. இந்த தொடை பாகம் என்பது ஜோதிஷ் சக்கரத்தில் காலபுருஷனுடைய 9வது பாவம். 9வது பாவம் என்பது தொடை பாகம். பாக்யம் தர்ம தயா புண்ணிய தபஸ்தாத சுதாத்மஜா தானோ பாசன சௌசீல்யோ குரவோ நவமாதமி அப்படின்னு பிதுஸ்தானவும் பாக்யஸ்தானவும் குருஸ்தானவும் பராமரிப்பு ஸ்தானவும் பாக்யஸ்தானமும் புண்ணியஸ்தானமும் எல்லாம் இந்த 9ஆம் பாவம் தான். அது பலமாக இல்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சர்வைவல் சஸ்டனன்ஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லுகிறது. ஒரு தாயாருக்கு இந்த முட்டியும் தொடையும் நல்ல பலமாக இல்லாமல் போனால் அவங்களால அந்த குழந்தைகளை வளர்த்த முடிகிறது. ரொம்ப கஷ்டம் தான் அந்த குழந்தைகளை வளர்த்தி வரத்துக்கு.
ஆகவே ஒரு ஸ்திரீ ஜனத்துக்கு இது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, பராசக்தி இந்த பிரபஞ்சத்திற்கான அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு உடம்பை கொடுத்து வாழ்வை கொடுக்கிறாள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறாள், அன்னபூர்ணேஸ்வரியாக இருக்காள். எப்படி கொடுக்கிறாள்? யோகிகளுக்கு ஞானாமிர்தமான ஸ்தன்யத்தை ஊட்டுகிறாள் தேவி, பக்த ஜனங்களுக்கு பக்தியாமிர்தமான ஸ்தன்யத்தை ஊட்டுகிறாள் தேவி. சாதா மனிதர்களுக்கு பிறந்தாச்சு சாப்பிட்டு 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 உடம்பை வளர்த்தி சத்து தொலையணும் அப்படிங்கிறதான எண்ணம் இருக்கக்கூடியவர்களும் இருக்கார்கள், இல்லைன்னு சொல்லவே முடியாது. யோகியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அனைவருக்கும் தேவை உணவு. நாம் முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்களில் தெரிந்து கொண்டோம், அம்பாள் நிஷ்பட்சமாக இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடியதான சமஸ்த ஜீவராசிகளுக்கும் அன்னத்தை ஊட்டுகிறாள். அம்பாளுடைய ஸ்தன்யம் சாப்பிட்டு தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் வாழ்கிறது. ஆனா ஸ்தன்யம் 3 விதமாக இருக்குங்க. பிறந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் பால் அப்படிங்கிறதான நாமத்துல, க்ஷீரம் என்கிறதான நாமத்துல அந்த குழந்தை அருந்துகிறது. 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு நிதானமாக நாம் எல்லாம் சாப்பிடக்கூடியதான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்குவோம். அது என்னத்தை கொடுக்க முடியும்? அரிசிப்பொடி சம்பந்தமானது அல்லது கோதுமை பொடி சம்பந்தமானது அல்ல கீழ்வரகு சம்பந்தமானது ஏதோ ஒன்று. ஆனால் தானியத்திலிருந்து உருவாகக்கூடியதான தானியம் எப்படி உருவாகும்? பால் தான் தானியமாகிறது அல்லவா? இப்போ நெல் முதல்ல பால் பிராயம் வருகிறது. இந்த நேரத்தில் நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும். அந்த பால் பிராயத்திலிருந்து அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக கட்டி ஆயிடும். அப்படியே அதுதான் அரிசி மணி நெல். அந்த நெல்லினுடைய மேல் இருக்கிறதான தோடு எடுத்ததுக்கு அப்புறமா அது உள்ளே இருக்கக்கூடியதான் வெண்மையான இந்த அரிசியை நாம் பார்க்கிறோம். அரிசி என்னது? ஆக்சுவலி பால் தான். பாலினுடைய இனியொரு பரிணாமம், இனியொரு உருவம் தான் அரிசி. கோதம்புக்கு என்னது? கோதம்புக்கும் பால் தான். அதே மாதிரி மற்ற தானியங்கள், ஒவ்வொரு செடி கொடி மரங்களிலும் இருக்கக்கூடியதான பழங்கள் எப்படி உருவாகிறது? எல்லாம் பால் தான். பிறகு அது தானியமாக மாறுகிறது. காய்கனிகளாகவும் பழவர்க்கங்களாகவும் எல்லாமாகவும் மாறுறது முதல்ல பால் பிராயத்திலிருந்து இன்னொரு பரிணாமம், இன்னொரு ஸ்டேஜ் தான். ஆகவே நாம் கோதம்பு சாப்பிட்டாலும் அரிசியை சாப்பிட்டாலும் பாலை குடித்தாலும் எது பண்ணினாலும் இது ஸ்தன்யத்துக்கு சமமே. பாலினுடைய இன்னொரு உருவத்தை தான் நாம் சாப்பிட்டு உடம்பே வளர்க்கிறோம். ஸோ அன்னத்துக்கும் அண்ணாவுக்கும், அம்மாவுக்கு அன்னம் அப்படிங்கிறதான் பேர் உண்டு. பெற்ற தாய்க்கு அண்ணா அப்படிங்கிறதான பேர் உண்டு. கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய யூஸ் பண்ற அந்த நாமத்தை அண்ணா, அண்ணம்மா அப்படிங்கிற பேரில் தெரியப்படுவாங்களாம். தாய் அப்படிங்கிறதானதுக்கு இனி ஒரு பேரு தான் அது. ஆகவே அன்னம் அப்படிங்கிறதான பிரம்மம் ஒரு தாய் தான். தாய் தான் நமக்கு பிறவி கொடுத்து நம்மளை இந்த லெவலுக்கு ஆக்கியிருக்கா, வளர்த்து வந்திருக்கா என்பதனால அதுக்கு அன்னத்துக்கும் தாய்க்கும் சமம், ஈக்குவல் நேம். 2 பேரும் நம்மளை வளர்க்கிறார்கள். நாம் அன்னம் சாப்பிடுவது எதற்காக? நம்மளுடைய உடம்பை வளர்க்கறதற்காக. நம்மளை பெற்று வளர்த்து பெருசாகிறது யாரு? அதுவும் அன்னம் அப்படிங்கிறதான தாய் தான். ஆகவே இந்த ஸ்தன்யம் வழியாக வரக்கூடியதான பாலை உண்டுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும், யோகியானாலும் பக்தனானாலும் விபக்தனானாலும் எதிரியானாலும் தெய்வ சிந்தனை இல்லாதவனானாலும் எல்லாரும் அனைவருமே காலையில் தூங்கி இருந்தால் இரவுக்குள்ள மினிமம் 3-4 கிலோ ஒரு மனிதன் ஃபுட்டு சாப்பிடுவார். ஒரு யானை அப்படின்னா 1000 கிலோ வரைக்கும் சாப்பிடும். இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டே ஆக வேண்டும். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாமல் வாழ முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் சஸ்டனன்ஸ்னு பேர் இல்லவா? இவங்களெல்லாம் தாங்கி தன்னுடைய மடியில வைத்துக்கொண்டு அம்பாள் ஊட்டுகிறாள். சில பேருக்கு கொடுத்துருக்கா, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. சில பேருக்கு அவளாவே போய் எடுத்துக்கிறான். இப்படிலாம் கேட்டகரி இருக்கு. இப்ப சுப்பிரமணியன், அதே மாதிரி கணபதி, இவங்க 2 பேருமே 2 குழந்தைகள். இவர்களையும் தன்னுடைய மடியில வைத்துக்கொண்டு அம்பாள் அவங்களுக்கெல்லாம் உணவை ஊட்டுகிறாள். இது இந்த கணபதிக்கு முருகனுக்கு மட்டும் இல்லை. நான் கூட சில நேரத்தில் என்னோட தியானத்தில் ரொம்ப டூ மச் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன் பராசக்தி கிட்ட. எப்படின்னா அம்பாவோட மடியில் நானே உட்காந்துடுவேன், கணபதி முறையெல்லாம் தள்ளி போட்டுட்டு. நீங்கள்லாம் எப்போ 24 வயசு இங்கே தான் உட்காந்துருக்கேன் கைலாசத்தில் அம்மாவோட. நான் பூலோகத்தையும் வந்திருக்கேன் இங்கேருந்து, எனக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கோ அப்படின்னு நான் ஏறி உட்காந்துட்டு அம்பாவிடம் ஏதாவது ஒரு சின்ன கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஏறி உட்காந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். எப்படி சொந்தம் கொண்டாடுறேன் தெரியுமா? நான் எனக்கு கணபதி சுப்பிரமணியங்கிறது என்னுடைய சகோதரர்கள். அதுபோல மகாலட்சுமி மகாசரஸ்வதி என்பவர்கள் எனக்கு சித்தி. ஏன்னா என்னோட அம்மா பார்வதி தேவி. ஆகவே இப்படிதான் நான் தியான யோகங்களில் என்னோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டாடுறேன் பராசக்தியோட. அதுபோல பகவத் பாதரும் எல்லாம் பண்ணியிருப்பார். அதனால அந்த பாக்கியத்தை நாம் பெறுவதற்காக நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல கூட இந்த 5, 9 அப்படிங்கிற 2 பாவங்கள் ரொம்ப முக்கியம்.
இப்போ எனக்கு இந்த கல் போட்டுக்கணும், எனக்கு என்ன தெய்வத்தை நான் உபாசனை செய்யணும், எனக்கு எந்த விதமான கலர் போட்டுக்கணும், எனக்கு எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நமக்கு பூர்ணமான பலனை கொடுக்கக்கூடியதான 2 ராசி நம்ம ஜாதகத்துல 9ஆம் பாவம், 5ஆம் பாவம், 1ஆம் பாவம், லக்னம். அதாவது லக்னம் 5 9, லக்னம் 5 9. இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 9, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் 5, அது பூர்வபுண்ணியம். மூன்றாவது ப்ரிஃபரன்ஸ் லக்னம், அது இந்த ஜென்மா. ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு 3 விதமான ஜென்மங்கள் இருக்கு. நம்மளுடைய நட்சத்திரங்களும் அது மாதிரியே. இப்போ somebody is taken a birth as ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா ஆயில்யம் கேட்டே ரேவதி, ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு பேர் இருக்கு. நம்மளுடைய ஜென்மாவுக்கு நெக்ஸ்ட் வர நம்மளுடைய பெயரில் இருக்கக்கூடியதான நட்சத்திரத்துக்கு பேரு அனுஜென்மம். அதனுடைய 5ல் வர்றது திரிஜென்மம். இப்போ ஆயில்யம் கேட்ட ரேவதி அப்படிங்கிற 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டட். பிகாஸ் ஒரே நட்சத்திர தெய்வம் தான், புதன் தான் அவருக்கு 3 பேருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எல்லா நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரி உண்டு. எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, நம்மளுடைய சஸ்டனன்ஸ், நாம் உயிர் வாழறதுக்கு நமக்கு என்னெல்லாமோ ஃபெசிலிட்டிஸ் தேவை. நம்மளுடைய படிப்பினாலேயோ சம்பாதித்தினால நம்ம உயிர் வாழறோம். அது ராங் அண்டர்ஸ்டாண்டிங், கால்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் வாழறதுக்கு காரணம் நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு பப்ளிக் ஸ்டாக் கம்பெனியில் எத்தனை பேரெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கா நமக்கே தெரியாது இல்லவா? எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு பரவாயில்ல. அதை மாதிரி நம்மளுடைய இந்த உடம்புக்கும் நம்மளுடைய ஜீவன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கும் there are so many contributors, so many investors are there, stakeholders are there. பல நட்சத்திர மண்டலங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருப்பார்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இருப்பார்கள், கந்தர்வ லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பா. கோபம் பெருமை அடிக்கடி, காமசக்தி தலைக்கு மேலே ஏறிட்டு போகுமே, இதெல்லாம் அசுரர்களுடைய விவகாரம். அசுரர்கள் நம்ம பூலோகத்துக்கு நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடியவா அசுரலோகம். நம்ம பூலோகத்துக்கு ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடியது முதல்ல கந்தர்வ லோகம், அதுக்கப்புறம் தேவலோகம் இருக்கும். இப்போ பூலோகத்தை நாம் நல்ல பாட்டு கூத்து சினிமா சங்கீதம் எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக ரொம்ப என்டர்டெய்னிங்கான வாழ்க்கையை நடத்தணுமானா கந்தர்வர்களுடைய அனுகிரகம் தேவை. கந்தர்வ யோகம்னு ஒரு யோகமே இருக்கு, 12 யோகங்கள் இருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு. ஒரு ஒரு சிஸ்டத்தில் திதிவார நட்சத்திர யோகம் நடந்து கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். ஸோ அதுதான் பஞ்சாங்கம். அப்படி இந்த கந்தர்வர்களுடைய அனுகிரகத்தினால நமக்கு துஷ்டி புஷ்டி, அழகு, பேச்சு திறமை, பாடல் திறமை, அபிநய திறமை, இப்படிங்கிற பலவிதமான நல்லது. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் குட் பிலாங்ஸ் டு கந்தர்வாஸ், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் பேட் பிலாங்ஸ் டு அசுரர்கள், பிசாசர்கள், ராட்சசர்கள், இவங்களுடைய குவாலிட்டி. அப்போ நமக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா நம்மளுடைய உடம்புல. நம்ம வாழறது சும்மா இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல் லைஃப். இந்த நோ ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் ஆக்சிடென்டல் அது ஃபிலிம் எல்லாம் வந்தது, அது மாதிரிலாம் கிடையாது. நம்மளுடைய பிறவிக்கு காரணம் நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கா, அதில் இன்வெஸ்டர்ஸாக இருக்கா. அப்போ நம்ம கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு நிறைய டிவிடெண்ட் கிடைக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வேல்யூ வில் இன்க்ரீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அல்லவா? அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை, நாம் பிறந்து விட்டோம் வளர்கிறோம், ஆனால் நம் சிட்டையா ஆச்சார அனுஷ்டானத்தோட விதி வியாக்கியானங்களோட சத் விஷயங்களை உட்கொண்டு சத் விஷயங்களை செய்து கொண்டு நல்வாழ்வை நாம் வாழ்ந்தோமானால் நம்ம கம்பெனி வில் பி த நம்பர் 1 கம்பெனி. தெரிஞ்சுதா? ஏர்னிங் பெர் ஷேர், ப்ரைஸ் டு ஏர்ன், பி ரேஷியோ வேல்யூ, இபிஎஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட். அது மாதிரி நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு, செயலுக்கு ஒரு மதிப்பு, உருவத்துக்கு ஒரு மதிப்பு, எண்ணங்களுக்கு ஒரு மதிப்பு, எல்லாத்துக்கும் வேல்யூ போட்டால் ஆஸ் எ பர்சன் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடியதாக ஒரு பர்சனாலிட்டி ஆகிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிசங்கர பகவத்பாதம் எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் பேசினா ரொம்ப எங்கேயோ போயிடும் தத்துவங்கள். அவருடைய சொல்லுக்கு, செயலுக்கு, உடம்புக்கு, பேச்சுக்கு, நினைவுக்கு, கனவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கிறதா. அவர் ஜெகத்குரு அப்படிங்கிற அதுக்கு மேலே பெரிய ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு இல்லவா? இஸ் சோ ப்ரெஷியஸ் ஃபார் அஸ். எனிஒன் அண்ட் எவ்ரிஒன் வில் லவ் ஹிம். அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பேர் இருப்பா, அதுக்கு அடுத்து கொஞ்சம் இப்படி லைனில் வர டைமில் லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சிங்க கம்பெனிகள் இருக்குமே, மைனஸில் ஓட்டிட்டு இருக்குமே ஸ்டாக் வேல்யூ. அதை மாதிரி பிறந்தாச்சு, பிராரப்த கர்மம் என்னெல்லாமோ பண்ண வேண்டியது, எதையெல்லாமோ செய்ய வேண்டியது சிறுதொழில். நோ படி ஒன் நோட்டீஸ். குடும்பத்துக்கு கூட தெரியாது டு சம் எக்ஸ்டென்ட். இது இருந்துதா போச்சா, இது இல்லையா, யார் ஹூ கேர் ஃபார் ஆல் திஸ். என்ன இவனால் சாதிச்சு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அது ஞான சூன்யம், அது சிங்கு கம்பெனி ஆட்டமா. சில பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஒன்றும் பர்ஃபார்ம் இல்லை, ரைட் ஆஃப் பண்ணிடுவா, அது வேணா வரட்டெல்லாம் தொலைஞ்சு போட்டு அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய வாழ்க்கை பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதனால நமக்கு முதல்ல உபகாரமாக இருக்கணும், நம்மளுடைய சொசைட்டிக்கு உபகாரமாக இருக்கணும், நம்மளுடைய குருஜனங்கள் பந்துமித்ராதிகளுக்கு உபகாரமாக இருக்கணும், நமக்கு நம்முடைய ராஜ்யத்துக்கு, நம்ம இந்த உலகத்துக்கே நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக மாற வேண்டும். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னா இந்த 5 9 1 இந்த 3 பாவங்கள்ல தான் கிடைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷ்ணு பகவானுடைய ஆட்சி சொல்ற மாதிரி ஸ்திதி பராமரிப்பு பூராவுமே
தொடையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது, 9ஆம் பாவத்திலிருந்து. அதனால்தான் சக்தி வந்து உட்கார்ந்துருக்கா. எப்படி உட்கார்ந்துருக்கா? பராசக்தியோட அம்பாவுடைய உட்கார்ந்து இருக்கிறதா அந்த அழகா வர்ணிக்கவா முடியும்? காமேச ஞாத சௌபாகிய மார்தவோருத்வயான்விதாயை நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்துல காமேஸ்வரனால, காமேஸ்வரனுடைய இடது தொடையில வந்து பராசக்தி அமர்ந்திருக்காள், உட்கார்ந்து இருக்காள். காமசக்தியை சொல்லுகிறது, காமபீஜத்தை சொல்லுகிறது இடது தொடை. ஆண்களுடைய வலது தொடை வந்து குழந்தைகளுடைய ஸ்தானம், ஆண்களினுடைய இடது தொடை வந்து காமத்தினுடைய ஸ்தானம். அதனால்தான் துரியோதன இடது தொடையை தட்டி அந்த பாஞ்சாலி இங்க வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால அந்த இடது தொடையை உடைக்கணும் அப்படின்னு சபதம் போட்டார் பீமன். இப்போ வலது தொடைக்கும் இடது தொடைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே சக்தி வந்து பரமேஸ்வரனுக்கு காமத்தை ஊட்டி பிரபஞ்ச சிருஷ்டியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரனுடைய இடது தொடையிலே அமர்ந்திருக்காள் தேவி. குட்டி அவ்வளவு பலமாக இருக்கணும். மாணிக்க மகுடாகார ஜானுத்வய விராஜிதாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்துல மாணிக்கம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததான கல்லு. டைமண்டுக்கு அடுத்தது மாணிக்கம் தான், ரூபி. அந்த மாணிக்க கல்லு வந்து அவ்வளோ ஹார்டா இருக்கிற மாதிரி, ஹை டென்சிட்டி ஹார்டா இருக்கிற மாதிரி உன்னுடைய முட்டிகள் வந்து மாணிக்க கல்லு போல இருக்கம்மா அப்படிங்கிறார் பகவத் பாதர். எவ்வளவு அன்பாக பேசியிருப்பார், எவ்வளவு அழகாக கன்வர்ஸ் பண்ணியிருப்பார் அம்பாளோட. நினைச்சு பார்க்குற நேரத்தில் வார்த்தை வெளியே வரமாட்டேங்கிறது, தொண்டை கட்டிக்கிறது, கண்ணில் தண்ணி நிறையிறது, எப்படியெல்லாம் அனுபவிச்சிருப்பார் இந்த மகாத்மா. அதனால பவதி சுவர்த்தாபியாம் பத்யுகு பிரணதி கடீனாபியாம், தன்னுடைய கணவன் பரமசிவன் எப்பொழுதெல்லாம் அம்பாளுக்கு முன்னாடி வருகிறார்களோ உடனடியாகவே அங்கிருந்து கையும் காலும் கண்ணும் மூக்கு நாக்கு பார்க்காம எழுந்து ஓடுறா தேவி பகவானுடைய பாதத்துல நமஸ்காரத்தை செய்வதற்காக. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம்லாம் படிச்சிருக்கோம். கிரீடம் வைரிஞ்சம், அதாவது பலவிதமான கிரீடங்களை கொண்டிருக்கக்கூடியதான் தேவர்கள், மகாவிஷ்ணு, பிரம்மன், இவர்கள்லாம் அம்பாளுடைய பாதத்தில் சிறுசரி நமஸ்காரம் பண்ற நேரத்துல பரமேஸ்வரன் வந்து சடனாக வந்துடுறார் அந்த கிரகத்துக்குள்ள, சிந்தாமணி கிரகத்துக்குள்ள. வந்த நேரத்தில் அம்பாள் வந்து எங்க காலை வைக்கிறோம் எங்க கை வைக்கிறோம்னு பார்க்காம எழுந்து ஓடுறாளாம். அப்போ அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் தேவதைகள் கூப்பிட்டு சொல்றா, அம்மா பார்த்து வை கை கால்கள் எல்லாம், பிகாஸ் கீழே நிறைய தேவர்கள் சிரசு நமிச்சு கொண்டிருக்கார்கள், அவருடைய கிரீடம் பாதத்தை தட்டினா கால் உடைஞ்சிடும், ஜாகிரதை. அம்பாளுக்கு அதுக்கெல்லாம் பாதரேஷனே கிடையாது, பயம் கிடையாது, அல்லது நினைவு கனவுகளே கிடையாது. கணவன் வந்துட்டாரா அப்படியே மெல்ட் ஆயிடுறா தேவி. பரமேஸ்வரனை வந்து பரமேஸ்வர சாநித்தியம் அவ்வளவு ப்ரெஷியஸ். அம்பாளுக்கு கூட பரமேஸ்வரனை கண் முன்னாடி பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்காம். ஏன்னா சிவன் அவ்வளவு சீக்கிரத்தில் யாருடைய கண்ணிலும் தடம்பட மாட்டார். அப்பேற்பட்டதா அந்த சிவனை பார்த்துக்கணுமானா நமக்கு ஒரே ஒரு வழி, ஓம் நம சிவாய நம அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லுவேன். மந்திரமும் சக்தியும் ஒண்ணு. மந்திரம் தான் இறைவன், இறைவன் தான் மந்திரம். என்னுடைய பேரு தான் நான் தான் என்னுடைய பேரு. நமக்கு நம்மிடம் நம்மளுடைய பேருக்கு நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுபோலவே தான் பகவானுடைய நாம மந்திரத்துக்கும் பகவானுக்கும் இருக்கிறதான் ரிலேஷன்ஷிப். ஆகவே இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த இறைவனுடைய குறிப்பிட்ட மந்திரங்களை ஜபம் பண்ணினாலே போரும், அந்த இறைவனுக்கு நமக்கு தொடர்பு உண்டாகிவிட்டது. இது இந்த டிஎன்ஏலிருந்து போகாது. அட்லீஸ்ட் 60,000 years will stay. ஏன்னா டிஎன்ஏவுடைய 100% ஜீரோ லெவலுக்கு வரதுக்கு 60,000 வருஷம் ஆகும். அது மாடர்ன் சயின்டிஃபிக் கால்குலேஷன். லெட் இட் பி தேர். நமக்கு எது அட்வான்டேஜோ எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதானே. நாரத பக்தி சொத்துல இதுதான் பகவான் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய உன்னதிக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கோ, மற்றதை விட்டுடும். அதுபோல சக்தி வந்து இறைவனை பார்க்கறதுக்கு நேரம் அவ்வளவுதான், ஏந்து ஓடியாச்சு, போய் முட்டியை மடக்கி நமஸ்காரத்தை செய்கிறார். அதற்கான காரணம் என்ன? எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடியதான பராசக்தி, பதிவிரதை சுமங்கலியான சுவாசினி தேவியான பராசக்தி பார்வதி தேவி. இந்த அம்பாள் வந்து ஒரு தான் மகா சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாக இருந்தாலும், மகா சாம்ராஜ்யசாலினியாக இருந்தாலும், சர்வானுலிங்க சாசனியாக இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பதியான கணவனுக்கு முன்னாடி நான் வந்து சிரசா நமிக்கத்தான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டாக உலக மக்கள் அனைவரும் இதை பரிபாலனம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி வரணும் என்பதற்காகவே மகா சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியான பராசக்தி கூட தன்னுடைய கணவனான பரமேஸ்வரனை பார்க்கின்ற பொழுது உடனடியாகவே எல்லாம் மறந்து அந்த திரிபுராந்தகனுடைய திருவடிகளில் வந்து நமஸ்காரத்தை செய்கிறாள். அப்ப அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணா மட்டும் போராது, அதை பிராக்டிஸ் பண்ணி காட்டி கொடுக்கவும் வேணும் அப்படிங்கிறதான தத்துவத்தான் சொல்லுகிறா. லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்து நிஜாத்மா ரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயே நமகான ஒரு புண்ணியநாமம் இருக்கு. ஆகம நிகமங்களை எல்லாம் வந்து உருவாக்கினவள் சக்தி. சந்தசாரா சஸ்திரசாரா மந்திரசாரா தரோதரி உதாரகீர்த்திருத்தாம வைபவா வர்ண ரூபின்னே நமஹா. லலிதா சஹஸ்ரநாமத்துல சர்வ சந்தஸாகட்டும், மந்திரங்களாகட்டும், ஸ்ருதி ஆகட்டும், ஸ்மிருதி ஆகட்டும், நியமங்களாகட்டும்,
நிஷ்டங்களாகட்டும், ஆச்சார நிஷ்டங்களாகட்டும், தேசகாலங்கள் இருக்கக்கூடியதான நியமங்களாகட்டும் எல்லாத்தையும் உருவாக்கினது இந்த சக்தி. அந்த சக்தி நானே முதல்ல இருக்கிறதா நம்பர் 1 மாடல் மாதிரிகை. அவங்க தான் மனித வர்க்கம் இப்படியெல்லாம் வாழ்ந்தா உன்னதமான சிரேஷ்டமான வாழ்வை அடைய முடியும் அப்படிங்கிறதான கொள்கையை நமக்கு எடுத்து காட்டி கொடுக்கக்கூடியவர். ஆகவே சக்தி வந்து தன்னுடைய கணவனான பரமேஸ்வரனை பார்த்த பொழுது உடனடியாகவே எழுந்து போய் நமஸ்காரம் செஞ்சு என்னாச்சு அப்படின்னா, அம்பாளுடைய முட்டி ரொம்ப எல்லாருக்கும் தேஞ்சு போச்சு சொல்லுவாள்வா, இல்லை, எக்ஸசைஸ் பண்ண நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான முட்டி ஜாயின்ஸ் மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப துஷ்டி புஷ்டியோட ஸ்ட்ராங் ஆகிடும். அதுல என்ன வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அம்பாளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காள் தேவி அப்படிங்கிறத வந்து பகவத்பாதர் தன் கண் முன்னாடி பார்த்த சத்தியத்தை தான் ஸ்லோக வடிவத்தில் எடுத்து சொல்லியிருக்கார். பத்யுஹு பிரணதி கடினாபியாம். பத்யு அப்படின்னா தன்னுடைய பதியான பரமேஸ்வரனுக்கு முன்னாடி நமஸ்காரத்தை செஞ்சு உன்னுடைய கடினமான இந்த முட்டி கடினமாகி விட்டது. கிரி சுதே, அவருடைய ரொம்ப ஒரு செல்லமான பேரு கிரி சுதே, பார்வதி தேவி அப்படின்னு. கிரிராஜனுடைய புத்திரியான பார்வதி தேவி. விதிக்னே, பத்ரு சுஷ்ரூஜாதிகள்ல கணவனுக்கு வந்து எப்படி சுஷ்ரூஷ செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான பதிப்பிரதா நியமங்கள் எல்லாம் உருவாக்கினவள் நீ. எல்லா விதமான ஸ்மிருதி எல்லாத்துக்கும் வாழ்வு கொடுத்தவள் நீதான். அப்பேற்பட்டதால் நீ வந்து தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணக்கூடாது. அத்தனை ஸ்திரீஜனங்களும் அவர்கள் எவ்வளவு பெரிய வாழகளாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு காட்டுங்கோ வாழ்க்கை அப்படின்னு அம்பாலே எடுத்து காட்டுறான். அதனால தேவி யாரு வேணா தப்பு பண்ணிக்கிட்டு அம்பாள் தப்பு பண்ண மாட்டான். ஆகவே பத்ரு சுஷ்ரூஷாதிகள்ல வந்து கணவனுக்கு செய்ய வேண்டியதான சுஷ்ரூஷாதிகள்ல வந்து வேத விதி இப்படி என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அந்த வேத விதியை நன்றாக உணர்ந்தவள், அறிந்தவள். அதனுடைய அர்த்தமே அம்பாள் தான் அப்படிங்கிறத நாமத்தோட புரிஞ்சு தெரிஞ்சு வாழக்கூடியதான சதாசிவ குடும்பினியான அந்த பராசக்தி என்ன பண்றா? ஜானுபியாம், ஜானுஹு ஊரு சாரு, ஜானுபியாம் 2 முட்டுகளாக அப்படியே குனிஞ்சு நமஸ்காரத்தை பண்ணி விபுதகரி கும்ப துவயமபி ஐராவதம் என்கிறதான இந்திரனுடைய யானையினுடைய மஸ்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ப்ரொட்ரூடிங்காகவும் ரொம்ப மார்தவமாகவும் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதுபோல அம்பாளுடைய இந்த 2 முட்டிகளும் வந்து அங்க ஸ்தனகும்பம்னு சொன்னார் இல்லவா, இங்க மஸ்தகும்பம் அப்படிங்கிறத. அப்படி மாணிக்க மகுடாகார ஜானுத்வை விராஜிதாயே நமஹ. இந்த 2 ஜானுக்கள் வந்து மாணிக்க மகுடம் போல, மாணிக்கத்தால பண்ணின கீழம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதுபோல இருக்கக்கூடியதான முட்டிகளோட நீ வந்து பிரஜோலிதையாக இருக்கிறாய், சோபிக்கிறாய். உன்னுடைய அந்த பரம காருண்ய வடிவமான செயல்பாடுனால பாதிப்பிருத்த மகத்மியம் உலகம் பூராவும் பிரச்சாரமாகிறது. யாரும் சொல்லாமலே உன்னுடைய நீ உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்தாலே போரும் பக்த ஜனங்களுக்கு யாருக்கானாலும் பரவாயில்லை. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னை விட உசந்தவர்களையும் அறிவினாலையும் செயல்னாலையும் ஞானத்தினாலையும் எல்லாத்தினாலையும் உசந்தவர்களிடம் நாம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உத்தமமான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாய் நீ அப்படிங்கிறதான அந்த தத்துவத்தை தான் ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளுடைய இந்த தொடைகளையும் முட்டி கணங்கால் இந்த பாகங்களை பற்றி விவரமாக இந்த ஸ்தோத்திரம் வழியாக சொல்லி அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கி கொண்டார். இதை வந்து ஜலஸ்தம்பம் செய்யறது அல்லவா? ஜலஸ்தம்பம் செய்யறது அப்படின்னா ஜலம் வந்து ஒரு இடத்துல உட்காரணமானா என்ன வழி? நமக்கு உடம்புல தெரியும், நம்ம உடம்புல மேக்சிமம் ஜலம் இருக்கிற இடம் எது? வயிறு. 2வது எங்க? தலை. இது 2 இடத்துல தான் ஜாஸ்தி. மேலுக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி, கீழுக்கு ப்ரெஷர் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வயத்துக்குள்ள உட்காரும். நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா வயத்தில் தண்ணி இருக்குமோ? தண்ணி நிற்கும். ஆனால் மேக்சிமம் ப்ரெஷர் எங்கே இருக்கும்? கால் பாகத்துக்கு இருக்கும். அப்போ ஸ்தம்பனம் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் அது என்ன சல்லத்தில் இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அதை வந்து ஸ்தம்பனம் பண்ணி உட்கார்த்த வேண்டுமானா என்ன வேணும்? உட்காரணம். முதல்ல உட்கார்ந்தா என்னவாக இருக்கும்? முதல்ல தொடைகள் தான் வந்து அந்த ஆசனத்துக்கு சக்தியை கொடுக்கும், உருவத்தை அமைத்து கொடுக்கும். ஆகவே ஜலஸ்தம்பனம் பண்ண வேண்டுமானால் நாம் வந்து இந்த வாஸ்து புருஷன் படுத்துருக்கிற மாதிரி, அம்பாள் வந்து ராஜசிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, தெய்வங்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய ஆசனங்களில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அந்த பொசிஷனைத்தான் தியானம் செய்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நமக்கு ஜலஸ்தம்பனம் அப்படிங்கிறதான தத்துவத்தை உருவாக்க முடியும். நம்ம உடம்புல வந்து ஜலஸ்தம்பம் செய்யறது எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல எல்லாருக்கும் தெரியும் க்ளோஸ் டு 7 liters ஆஃப் வாட்டர் கண்டென்ட். அது எல்லாமாக ரத்தம், தண்ணி, கொழுப்பு, மஜ்ஜா எல்லாம் சேர்த்து ஒரு 7 லிட்டர் தண்ணி மினிமம் நம்ம உடம்பில் இருக்கும் எப்பவுமே. இதை வந்து ஸ்தம்பனம் பண்றது அப்படின்னா, ஜலம் இல்லை அப்படின்னா முட்டி ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து 600 ஜாயின்ஸ் இருக்கு இல்லவா?
கையாகட்டும், காலாகட்டும், இடுப்பாகட்டும், கழுத்தாகட்டும், எல்லா இடத்துலையும் ஜாயின்ஸ் இருக்கு. இந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து தண்ணி பற்றாக்குறையாக இருந்தால் ஜாயின்ட் பெயின் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் பாடிக்குள்ள. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ இந்த தப்பு போ. ஸோ தண்ணி நிறைய குடிச்சாதான் ஜாயின்ட் பெயின் போகும். ரொம்ப முக்கியம். அப்போ ஜலஸ்தம்பம் அப்படிங்கிறது அர்த்தம் ஜலத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஜலத்தை ரெகுலேட் பண்ணணுமானா நம்மளோட உடம்புல வந்து ஜலத்தை ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காத்தி அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு எல்லாம் ப்ராப்பர் சர்க்கியூட் வழியாக சப்ளை, நார்மல் வே ஆஃப் சப்ளை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் உட்காரணும். ஆசனங்களில் உட்கார்ந்து தியான யோகாதிகள், பூஜை புனஸ்காராதிகள் இதெல்லாம் செய்ய வேண்டும். இதுதான் ஸ்தம்பனம் பண்ணுறது. ஸ்தம்பனம் பண்ணியாச்சுன்னா நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஜலம் எங்கே எந்த இடத்துக்கு அதிகம் போகணும், கம்மி போகணும், எப்படி போகணுங்கிறத தான் நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலில் ஈடுபட்டு நமக்கு துஷ்டி புஷ்டியும் பலத்தையும் கொடுக்கும். சும்மா நிற்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது. உட்காரணும், சப்பலாங்கொட்டி உட்காரணும், கீழே சம்மணம் போட்டு உட்கார வேண்டும். இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். இப்போ செயரில் உட்காரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செயரில் உட்காரணும், 2 காலையும் கீழே தூக்கி போடாமல் ஒரு காலை மேலே மடக்கி வச்சு ஒரு அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரி. எல்லா தெய்வங்களும் பார்த்தேன்னா தெரியும் எனக்கு. இப்படி இந்த செயர் மேலே உட்கார்ற மாதிரி ஏதாவது ஒரு சித்திரக்காரன் வரைச்சிருக்கானா, நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காலை மேலே தூக்கி ஒரு காலை கீழே வச்சிருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பார் சித்திரத்தை. அதோட அர்த்தம் என்ன? அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ பூர்ணமான 2 காலையும் மடக்கி உட்காந்துருக்கிறது நம்ம காஞ்சி காமாட்சி அம்மாள். இப்படி ஒவ்வொரு போஸ்டர்ல இருந்தும், ஒவ்வொரு பாவங்கள் இருந்தும், அங்கங்கள் இருந்தும் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான துஷ்டு புஷ்டியை வந்து நாம் இந்த பராசக்தியினுடைய திருவுருவத்தை பார்த்து இந்த மந்திரங்களை ஜெபம் செய்தாலே நம்மளால் அதை அடைய முடியும். அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை தான் சூக்ஷ்ம வடிவத்தில் நாம் அடைகிறோம். இதை அப்படிங்கிறதான இந்த ரகசியத்தை வந்து பகவத்பாதர் ரொம்ப அழகாக அம்பானுடைய இந்த தொடைகளையும் முட்டியையும் வர்ணித்து விட்டார். கவீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்டபடலி முபாபியாமூருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவர்த்தாபியாம் பத்யுः பிரணதிகடினாபியாம் கிரிசுதே விதித்னே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமபி. விதி ஆத்மே ரெண்டுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் சக்தி. அதாவது எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறதான எல்லா விதமான நியமங்களையும் உருவாக்கினவள், கற்றவள். பரமேஸ்வரனுக்கு சிஷ்யத்தி ஆட்டமாக போய் உட்காந்துட்டு அம்பாள் ஒன்றும் தெரியாத மாதிரி பரமேஸ்வரா இது எப்படி அது எப்படின்னு கேட்டு கேட்டு பகவான் கிட்டேருந்து உபதேசம் வாங்கிக்கிறாள் தேவி. அது கேட்டா போலவே தெய்வ ஜனனம் பண்ணிக்காம மனித உருவத்தில் வந்து பிறக்கிறாள் தேவி. மனிதனான ரொம்ப ஈஸியாக போச்சே. அப்போ அந்த ஈகோ கிளாஷ் வர அந்த இடத்துல. ஸோ மனித உருவத்தில் பார்வதி தேவி அப்படிங்கிறதான பேரில் வந்து வளர்ந்து பரமேஸ்வரனையை குருவாக எடுத்துக்கொண்டு அவரிடமிருந்தே பலவிதமான ஞான மார்க்கங்களையும் கற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் பண்றதுக்கு தானே அதை அபிநீத்து காட்டுகிறாள் தேவி. அப்பேற்பட்டவளைத்தான் இந்த நாமத்தினால விதாத்னேன்னு சொல்ல காரணம். விதியினுடைய ஞானம் இருக்கக்கூடியவள். எது சரி, எது தப்பு, எது நியமம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நே அப்படின்னா அறிவு இருக்கக்கூடியவள், போதை இருக்கக்கூடியவள், அந்த விஷயத்துல வந்து ஞானம் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொடுக்கிறது. சர்வம் ஜெகதமார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.